பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். என் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம குடும்பத்தின் சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியத்துடனும் இருக்கணுண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் துவா செஞ்சவளா என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். நம்ம நிறைய ஹதீஸை கேட்டிருப்போம், பார்த்துருப்போம், அதில் நிறைய அமல்களை செஞ்சுருப்போம், அட்லீஸ்ட் அதை செய்யணும்னு முயற்சியாவது பண்ணியிருப்போம். அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இப்போவும் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம நிறைய பேரழிவுகளை சந்திச்சுட்டு இருக்கோம். அதில் பல ஆயிரம் மக்கள் இறந்து போகிறதையும் அவங்க கஷ்டப்படுறதையும் கண்கூட பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் சோதனைகளும் யாருக்கு வேணுமோ எப்போ வேணுமோ நடக்கலாம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அந்த மக்களுக்காக அவங்களுடைய சோதனையிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடி அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செய்வோம். இந்த உலகத்தில் நம்ம எதை வேணுமோ பணம் கொடுத்து வாங்க முடியும். அப்படித்தான் இந்த உலகமும் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் பணம் கொடுத்தா சந்தோஷத்தை வாங்க முடியுமா? நிம்மதியை வாங்க முடியுமா? ஏன் இன்னும் ஒரு படி அதிகமாக போய் பணம் கொடுத்தா சொர்க்கம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் கண்டிப்பாக நம்மளால் முடியும். இதிலிருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச போகிறேன்னு. அதுதான் சதக்கா. சதக்காவை பற்றி அல்லாஹுவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. அவங்க வாழ்ந்தும் காட்டியிருக்காங்க. ஒரு அடியான் கொடுக்கக்கூடிய சதக்கா ஒருபோதும் அவருடைய செல்வத்தை குறைக்காது. அது எப்படி தெரியுமா? அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் ஒரு ஆடை அறுத்திருக்காங்க. இரவுடைய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் கேட்குறாங்க, ஆயிஷாவே இதில் எது நமக்கு மிஞ்சியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பகுதியை குறிப்பிட்டு இந்த பகுதி தான் நமக்கு மிஞ்சியதுன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அல்லாஹுவின் தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆயிஷாகவே இது நமக்கு மிஞ்சியது இல்லை, நம்ம எதை கொடுத்துருக்கோமோ அதுதான் நமக்கு மிஞ்சியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். ஏழைகளுக்காக நாம் செய்யக்கூடிய சதக்கா எவ்வளவு முக்கியமானதுன்று அவங்களுடைய வாழ்க்கையை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சதக்காவை பற்றி அல்லாஹுவின் தூதர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சோதனை வருதா, சதக்கா கொடுங்க, உங்கள் சோதனையெல்லாம் தீரும், மனம் நிம்மதி அடையும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு மோசமான முடிவு வந்திருப்பது போல உணர்றீங்களா, சதக்கா கொடுங்க, அந்த மோசமான நிலைமையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹுடைய கோவத்தை தணிக்கக்கூடிய ஒரு கருவியாக சதக்காவை தான் சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹோட பாதையில் நம்ம எல்லாரும் போகணுங்கிறதுக்காக ஒரு குழுமத்தை ஆரம்பிச்சிருக்கோம். நாம் தொடங்கவிருக்கும் இந்த குழுமத்தின் பெயர் சொர்க்கத்தின் விதைகள். இது ஒரு சதக்கா குழுமம் சொல்கிறத விடவும் சதக்கா களமாக மாறணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அதற்கு சகோதரிகளான உங்களுடைய உதவி ரொம்ப முக்கியமாக இருக்குது. மக்கள்கள் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அன்றாட வாழ்க்கையை கூட நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலையும், குழந்தைகளை படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையும், அவசர உதவியான மருத்துவ செலவுக்கு கூட ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பலவிதமான கஷ்டங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. இதில் எங்களுடைய நோக்கம் ஒருத்தவங்க உதவி செய்யும்போது கிடைக்கிற பயனை விடவும் பல பேர் சேர்ந்து செய்யும்போது அல்லாஹ் நாடினால் அவங்களுடைய கஷ்டம் தீர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணிக்கணுங்கிற எண்ணத்தில் இந்த பதிவை போடுறோம். இந்த குழுமத்தில் சேர்வதற்கு நிறைய சகோதரிகள் ஆர்வம் காட்டியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கசீரா. நம்ம குழுமத்தின் சகோதரிகளும் உங்களுடைய விருப்பங்களை தெரிவிக்கணும் இன்ஷா அல்லாஹ். முஸ்லீமான முஹ்மினான அனைவருக்கும் சதக்கா செய்யணுங்கிற கடமை இருக்குது. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் அதை கண்டிப்பாக செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த சொர்க்கத்தின் விதைகள் குழுமத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா அட்மின்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.